கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, ஏன் தேவனை முதலாவது தேட வேண்டும்? பாருங்க, வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன வேணாலும் மக்களுக்கு அவர் உதவி செய்வார். அவங்களுக்கு தேவையெல்லாம் கேட்கும் பொழுது என்னென்ன தேவையோ அவங்க தேவையில்லை எல்லாம் வந்து, ராஜாவே எனக்கு இது தேவை, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு ஒரு திருமணம் வச்சுருக்கேன், இப்படி பல வகையான உண்மையில் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவருடைய தேவை அவர் என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒரு முறை ஒருத்தர் என்ன செய்தார்னா, ராஜாவே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். அவர் தான் யோசித்தார், எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கான எவ்வளோ கஷ்டத்தை சொல்லி எங்களை வாங்கிட்டு இருக்காங்க, ஆனால் யாருமே என்னை என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிடலை. உடனே ஆட்களை ரெடி பண்ணி இந்த டேட்டில் அவங்க வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு ராஜா முடிவு பண்ணுறாரு. உடனே அவங்க வீடு எப்படி இருக்கு, அந்த எந்த இடத்துல இருக்குது, எப்படி மொத்தம் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணாங்கன்னு சொல்லும்போது அவள் பார்த்தா அந்த கேட்ட ஆளுக்கு உண்மையிலேயே என்னென்னா, அவர் வீடு முட்காடில் இருக்கிறது. ஒரு முள்ளு காடுக்குள்ளே இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறார். வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நேராக போக முடியாது, ஏன்னா ஒரு சின்ன ஒரு கவர் போட்டு கொம்புகளை நட்டு அதுக்குள்ளே வாழ்கிறார். அடுத்து வீட்டுக்கு பாதையே கிடையாது, ஒரு காடு, அதில் எப்படி பாதை இருக்கும், கரண்ட் வசதி எதுவுமே இல்லை உண்மையில். உடனே ராஜா போனோம்னா சும்மா இருப்பாரா? நம்ம ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போனால் என்ன ரோடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நான் ராஜா போகும்பொழுது தான் என்ன செஞ்சாங்க, நம்ம எல்லாம் ரோடு ரெடி பண்ணாங்க, மின்சார வசதி ரெடி பண்ணாங்க, அதுக்குள்ளாக அங்கே ஒரு வீடே கட்டினாங்க அவர் தங்கறதுக்கு, எல்லா பாத்ரூம், எல்லா தேவைகள் எல்லாம் வச்சு அங்கே சந்திக்கப்பட்டது. ஆனால் கஷ்டத்துக்கு கேட்டவங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் தீர்ந்தது. அவங்க பாருங்கள், இவனுக்கு ரோடு வந்தது, வீடு வந்தது, மின்சார வசதி வந்தது, நிற்கிற எல்லாம் பெரிய ஹால், பாத்ரூம், ஏசி எல்லாமே. ஏன்னா அவங்க ராஜா வந்தது, அவர் ராஜா வர சொல்லி எவ்வளோ பேர் கூட வருவாங்க. அப்போ உண்மையிலே பாருங்கள், அவன் கேட்டது ஒன்று தான், ராஜாவே எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண நீங்கள் வரணும், நீங்கள் தான், அவர் மட்டும் தான் எதிர்பார்த்தான் உண்மையிலே. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம், அவர் எனக்கு எந்த பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, அது எதுன்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்கண்டி. ஆனால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, உண்மையில் தேவன் நம்மோடு இருந்தால் எல்லாமே நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், தாவீது காட்டில் தான் இருந்தார். அவங்க அண்ணன் தம்பிலாம் நம்ம நிறைய பாருங்கள் அவரோட நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் காட்டில் பாருங்கள், கரடியின் மத்தியிலும் சிங்கத்தின் மத்தியிலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள் இருக்கிறார். ஆனால் பாருங்க, அவரை தேடி தான் ஆண்டவர் பாருங்க ராஜாவை ஏற்படுத்தும் போது எல்லாரையும் பாரு, கடைசி 8வது மகன் யாராலும் அவங்க அப்பா அம்மாவை அவர் வெறுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கடைசியில் ஆண்டவர் தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர் கர்த்தரோடு எப்பொழுதுமே கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக அவர் காட்டிலே இருந்தாலும் கர்த்தரோடு இருந்தார். உண்மையில் நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு தேவை, அவர் எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு தேவை என்று பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வழியை செய்கிறார். இந்த தேவைகள் உலகத்தின் தேவைக்காக கர்த்தரை சார்ந்திருந்தோம்னா, வசனம் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கும் நாம் பரிதபிக்கத்தக்கவர்களாக இருப்போம். எல்லாமே வந்துருங்க. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்குரிய ஒரு கர்த்தரை சார்ந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள ஒரு மனிதனாக வாழ்வது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் ஏன் இருக்கணும், உண்மையிலே ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நம்ம வளர வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய ஆசையே. அப்போ உண்மையில நம்ம கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் முதல் எனக்கு போதும், அதுவே எனக்கு நிறைவு என்று சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே அப்போ ஒரு கர்த்தர் நிறைவு அல்ல, உலகத்தின் தேவை. அப்போ கர்த்தர் ஒரு நிறைவான அவர் உண்மையில நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாருங்க, தாவீது எப்பொழுதும் கர்த்தரோட பாருங்க, என்னை விட்டு இருக்கா, என்ன பண்ணுங்க, விலகக்கூடாது தேவனை, எப்பொழுதும் என் கூட இருங்க, என்னை நடத்துங்க, நீ தான் என் கேடகம், நீ தான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அவர் இருக்கிறார். உண்மையில் அதே போல
கர்த்தரை முதலாக, கர்த்தர் என் கூட இருக்கணும், அவர் தான் என் தேவன், அவர் இருந்தாமே எனக்கு எல்லாம் இருக்கு. தேவன் இருந்தாலே எனக்கு செல்வம் இருக்கிறது, தேவன் இருந்தாலே எனக்கு சுகம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார் இருந்தாலே எனக்கு சமாதானம் இருக்கிறது, தேவன் இருந்தாலே நான் தான் பெரிய ஒரு கோடீஸ்வரன், நான் தான், எனக்கு எல்லாமே இருக்கிறது, தேவனே என் வாழ்க்கையினுடைய நிறைவு என்று சொல்லி எப்பொழுது நீங்க வாழுறீங்க, அவரே எனக்கு போதும் என்று சொல்ல கர்த்தர் ஏற்ற காலத்திலே, ஒரு நாளிலே, ஒரு நொடியிலே, ஒரு போன் காலிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர்.